சிம்ம ராசிக்கு திருமண வாழ்க்கை, புதுசா அந்த தொழில் ஆரம்பிக்கிறது, அந்த விஷயங்களுக்குலாம் ஏதாவது பாசிபிலிட்டீஸ் இருக்கா சார்? இவங்க விட்டதுலேருந்தே தொடரலாம் அத. ஆ. புதுசா ஒண்ணும் பெருசா இல்ல. சிம்மராசிக்காரங்களுக்கு ஐயா சொன்ன மாரி, கூட இருக்கிறவங்களோட நல்லவங்க, கெட்டவங்க உருவமெல்லாம் இப்ப தான் வெளில வரும். நம்பிக்கை துரோகம். உடன் இருப்பவர்கள் இப்படிப்பட்டவங்கள இல்ல இத்தன வருஷம் ஒண்ணா வச்சிருந்தோம்னு மனம் வருத்தப்படும். இன்னும் சில குடும்பங்கள்ல கணவன், மனைவி, குடும்ப உறவுகளில் விரிசல் ஏற்படுகின்ற, உடல்நலம் பாதிக்கப்படுகின்ற, மருத்துவரை சந்திக்கக்கூடிய இப்படிப்பட்ட ஒரு இடைஞ்சலான ஒரு பகுதி. இது ஒண்ணும் ஆயிட போறதில்ல. ஆனா, அந்த சந்தர்ப்பம், அந்த நாட்களில் ஒரு இடைஞ்சலான மனநிலையை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த சிம்மத்தில் பிறந்தவர்கள் உணரப் போறாங்க. இது குறிப்பாக சொல்லணும்னா, குரு பெயர்ச்சி ஆகுற வரைக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கும். முதல் 2 மாதங்கள். குரு பெயர்ச்சி ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும். ஏன்னா 12ஆம் இடத்துக்கு குரு வந்த உடனே 4ஆம் இடத்த பார்ப்பார். அப்ப விரயங்கள் கூட சுப விரயங்களாக மாற்றப்படும். ஒரு வீடு வாங்குறோம். லோன் வாங்கி தான் வீடு வாங்க போறோம். ஒரு கார் வாங்குறோம். லோன் வாங்க போறோம். கடன்கள் ஏற்பட்டு அதன் மூலமாக வரக்கூடிய ஒரு சொத்து. இப்படிப்பட்ட ஒரு சுப விரயங்கள் இது ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். அதேபோல அந்த குரு பகவான் 6ஆம் இடத்தையும் பார்க்கின்ற காரணத்தால் எதிரிகள் யார்? நல்லவர்கள் யார்? இவர்களை எப்படி சமாளிக்கிறது? இல்லை எந்த கோர்ட்டுக்கு எங்கே போய் நின்னா என்ன ரிசல்ட் வரும்? இப்படி என்று இவருடைய நுண்ணறிவு வேலை செய்கின்ற காரணத்தால் யாரையும் நம்பாம இவங்களுடைய சிக்கலை தீர்த்துக்கிறதுக்கு இவங்க முயற்சிகள் உதவி செய்யும். எதிரிகளும் நண்பர்களும் எப்படிப்பட்டவங்களாக இருந்தாலும் அதுலேருந்து விலகி போகிற பாதை என்பது இவங்களுக்கு தெரிஞ்சு போயிடும். இதே போல் 8ஆம் இடத்தில் அட்டமத்து சனி, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அட்டமத்து சனி வியாழன் வீட்டில் உட்கார்ந்து அந்த வியாழ பகவானால் பார்க்கப்படுகின்ற ஜூன் 1ஆம் தேதிக்கு அப்புறம் பார்த்தா இந்த அட்டமத்து சனியின் அந்த கெடு என்பது, வலிமை என்பது சற்று குறையும். அப்போ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அடுத்து என்ன பண்ணணும், அடுத்து என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிற திட்டங்கள் மூலமாக இவங்கள் கொஞ்சம் அதிலிருந்து கஷ்டங்கள்லேருந்து விடுபட முடியும். என்னை பொறுத்தளவு இந்த வருகின்ற வருஷத்தில் எது வேணாலும் நடக்கட்டும், நான் பார்த்துக்கிறேன், எந்த வேணாலும் நடந்துட்டோம், ஆயிரம் என்ன ஆயிரப்போகுது, இப்படி என்று துணிச்சலாக எதிர்கொள்ளக்கூடியவர்களுக்கு இந்த வருடம் பொன்னான வருடம். பயந்து போய் அங்கே போடி இங்கே போடி என்னமோ ஏதோன்னு துழிக்கிறவங்களுக்கு இது கஷ்டமான காலம். அது சிம்மராசிக்காரங்களுக்கு எப்போதுமே கொஞ்சம் ஸ்ட்ரென்த் உண்டு. அதை வச்சு அவங்க சமாளிப்பாங்க.